ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனவாசி. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாவுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். குளோபல் விஷன். உலகத்தில் உள்ள, பூமியில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் பாதுகாக்கணும்பா. அதுல ஜோடு ஜோட உங்கள்கிட்ட வரப்போகுது. ஸோ நான் அதை செய்ய போறேன். அந்த மிகப்பெரியதான ஒரு ப்ராஜெக்ட், அப்படி இப்படி சொல்லலாம், தரிசனம் அல்லது மிகப்பெரிய அழைப்பு அல்லது மிகப்பெரிய ஊழியம் நோவாவுக்கு கொடுக்கப்படுது. இதை நோவாவுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார். யோசிச்சு பாருங்க, 300 முழ நீளம், 30 முழ உயரம், 50 முழ அகலம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் உள்ள வரும். அதுங்களுக்கு சாப்பாடு போடணும். எவ்வளோ நாள்னு தெரியாது. ஏன்னா ஜலப்பிரளயம் எப்போ தொடங்கும் எப்போ முடியும்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், நோவாவுக்கு தெரியாது. சாப்பாடு உள்ள வச்சுக்கோப்பா. வச்சுக்கிட்ட ஆண்டவர் எவ்வளோ வைக்கிறது உள்ள வை. உலகத்தில் இருக்கிற எல்லாம் வரும், எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணு. இது ஆண்டவரே எப்படி ப்ராசஸ்? உலகத்தில் இருக்கிற எல்லாம் உள்ள வரும். முதல்ல அவ்வளோ பெருசு கட்டணும். பேழை முதல்ல கட்டணும். அளவு, அகலம், உயரம், அவர் சொன்னதான டைமென்ஷன் எல்லாத்தையும் வச்சு கட்டணும். ரெண்டாவது, எல்லாம் உள்ள வரும், அதுக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணு. சரி, அப்புறம் எல்லாம் வரும், உள்ள சேர்த்துக்கோ உங்ககிட்ட. இதில் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, நிறைய ஜீவராசிகள்லாம் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதை விட பிடிக்காதது நிறையா இருக்கும். ஆமாவா இல்லையா? பிடிச்சதை விட பிடிக்காதது நிறையா இருக்கும். கரெக்ட் தானே? உங்களுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு மாடு பிடிக்கும், ஆடு பிடிக்கும், பூனை, நாய் வளர்ப்பீங்க. கொஞ்சம் பேர் இவ்வளோதான் பெரும்பான்மை வளர்ப்போம். ஒரு சில பேர் இதை விட 1-2 எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு உயிரினத்தை நம்ம வளர்ப்போம். உங்களுக்கு முள்ளுமன்றி வளர்க்க பிடிக்குமா? முள்ளமன்றி பிடிக்காதுல்ல? சரி, அந்த மாதிரி நண்டு, ஊரும் பிராணி, இந்த மாதிரி பிடிக்காது. காட்டில் உள்ள பாம்பு பிடிக்காது. இல்லை, இந்த மாதிரி அருவருப்பான மிருகங்கள்னு கொஞ்சம் இருக்குல்ல, அருவருப்பான மிருகங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும், நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி மிருகம்லாம் உங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்தா வச்சுப்பீங்களா? பிடிக்குமா? பறவையில் கூட கிளி வளர்ப்பீங்க, புறா வளர்ப்பீங்க. ஆந்தை வளர்ப்பீங்களா? கோட்டா இந்த மாதிரி வளர்ப்பீங்களா? வளர்க்க மாட்டேன். இதில் உங்களுக்கு எனக்கும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் நீங்கள் சொல்றது செய்கிறேன், ஆனால் சேர்த்துக்கிறது யாராக இருக்கும்னா, நான் விரும்பினது தான் உள்ள சேர்த்துக்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. எது எதெல்லாம் ஜோடு ஜோடா வருதோ அத்தனையும் உள்ள சேர்த்துக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நோவாவுக்கு சுய விருப்பம், வெறுப்பு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னுடைய தரிசனத்தில் என்னை கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். அவ்வளோதான். நீ கர்த்தருடைய தரிசனத்தில் இருக்கிற மனுஷனா இருந்தா, மனுஷியா இருந்தீங்கன்னா, உங்கள் சுயம் செத்தாதான் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும்னு அர்த்தம். இன்னைக்கு கடைசி காலத்துல சபையானது இந்த ஜோடு ஜோடா எல்லாத்தையும் சேர்த்துக்கிற இடத்துல இல்ல. சபைக்கு நிறைய பாகுபாடு இருக்குது, சபைக்குள்ள நிறைய பிரிவினை இருக்கு, அது எல்லாத்துலயும் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பேழைக்குள்ள முள்ளமன்றில இருந்து பன்றில இருந்து அத்தனையும் இருக்கும், எல்லாம் உள்ள இருக்கும். நான் தான் உள்ள கொண்டு வரேன், பேழைக்குள் வரும். இங்கே உனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நிற பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது, இன பாகுபாடு கிடையாது. நம்ம அத்தனை பேரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு, ஒரே மாம்சத்தை புசித்து, ஒரே பானத்தை பண்ணி, ஒரு தேவனுக்கு பிள்ளைகளாகி ஒரு பேழைக்குள் வாசம் பண்ணுகிறோம். இந்த எண்ணம் வருகிற வரைக்கும் நீ பேழைக்குள்ள போக முடியாது. அந்த சிலராகி 8 பேரை நீங்க இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்ற, நோவா பார்த்து எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கடா. அதை விட்ட விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 7:2 வாசம். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். வேலைக்குள்ள என்ன இருக்கு? சுத்தமானதும் இருக்கு, சுத்தம் இல்லாததும் இருக்கு, 2 இருக்கும். வசனம் சொல்லுது, அந்த 5வது வசனம்,
நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அது எப்படி சுத்தம் இல்லாத பிடிக்கிறது? சுத்தமானதை பிடிக்கிறது ஓகே, சுத்தமானது பிடிக்கிறது ஓகே. சுத்தம் இல்லாதது எப்படி வச்சிருப்பா உள்ள? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள விசுவாசி உட்கார்ந்துருக்கு. விசுவாசி என்ன நினைக்குது? அவன் குறை உள்ளவன், அவன் பலவீனமானவன், அவன் தப்பு செய்தவன். அவனை ஏன் சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கீங்க? வேலைக்குள்ளேயே சுத்தம் இல்லாதது இருக்கு. வேலை என்பது சுத்தமானதும் சுத்தம் இல்லாததும் சேர்ந்து இருக்கிற இடம். சபை என்பது குறை உள்ளவனும் நிறை உள்ளவனும் சேர்ந்திருக்கிற இடம். சபை என்பது பாவியும் பரிசுத்தவானும் சேர்ந்திருக்கிற இடம். இங்க உட்கார்ந்துகிட்டு அவன் பாவி, இவன் பாவி, அவன் சுத்தம், இவன் சுத்தம், இவன் சுத்தம் இல்லை, அவன் சுத்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும் போது தடுக்கிறதற்கு நோவா யார்? கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுங்கிறாரு. அந்த பாகுபாடு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த சிலராக 8 பேருக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. யூதங்கிட்ட என்ன பிரச்சனை? புறஜாதியரோட நான் இருக்க மாட்டேன், அவனை நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் தனித்து இருப்பேன். ராகாப் தான் இஸ்ரவேலுடையதான மீட்புக்கு மிக முக்கியமான ஆளு. ஆனா அந்த அம்மாவை கொண்டு வந்து எங்க வச்சானு தெரியுமா? 6ஆம் அதிகாரம் சொல்லுது, யோசுவாவின் புஸ்தகம். ராகாப்பை கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே வைத்தான் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு இவ்வளவு பெரிய உளவு சொல்லி பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு அந்த அம்மா தான காரணம். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த அம்மாவுடைய தொழில் சரியில்லை, அவங்கள கொஞ்சம் நம்ம வெளியவே வச்சிருவோம். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க இஸ்ரவேல் கிடையாது, கொஞ்சம் வெளியவே இருக்கட்டும். இந்த பாகுபாடு இஸ்ரவேல்கிட்ட இருந்துச்சு. இந்த பாகுபாடு இஸ்ரவேல்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டியா? நீ சேர்த்துக்க மாட்டேன். ஓ அப்படியா? அதே 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். உள்ள விட மாட்டேன்ட்டான், வெளியே வச்சிருவேன்ட்டான், கொண்டு போய் வெளியே நிறுத்துறான்ட்டான். ஓ அப்படியா? ஏன்பா உள்ள விட மாட்டேன்? அந்தம்மா இஸ்ரவேல் இல்லைங்க, அந்தம்மா புறஜாதியார். அப்புறம் என்ன பண்ணுவ? உள்ள விட மாட்டேன். ஓஹோ, அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ண போறீங்க? அந்த அம்மா ஓரமா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும். மணவாளன் ஒருத்தர் உள்ள வந்தாரு. 1ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் சொல்லுது, யார் ராகாபை கல்யாணம் பண்ணது? வாசிங்க அந்த 1ஆம் அதிகாரம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அங்கதான் இருக்க விஷயமே. ஓ நீ அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டியா? நான் ஒரு மணவாளனை கொடுக்கிறேன், அந்த மணவாளன் ராகாப்பை திருமணம் பண்ணுவார். அந்த ராகாப்பை திருமணம் பண்ணியாச்சுன்னா நீ வெளியே வச்ச ராகாப்பு நடுவில் இருப்பா. நீ இனி அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த தேவன் தான் சொல்றாரு, நீங்கள் யார் யாரையெல்லாம் புறந்தள்ளுறீங்களோ அவன் குறை உள்ளவன், அவன் படிக்காதவன், அவங்கிட்ட பலவீனம் இருக்கு, அவங்கிட்ட பாவம் இருக்கு, அவன் உதவாதவன், அவன் இந்த ஜாதிக்காரன், அவன் அந்த மொழிக்காரன், அவனை உள்ள விட மாட்டேன்றையோ. மணவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அவனை ஏற்றுக்கொண்டால் அவன் நடுவிலே வாசம் பண்ணுவான். அவனை தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்காது. யாரையும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சுத்தமானது சுத்தம் இல்லாதது அவரே சேர்த்துக்கிறாரு. அவரே தெரிஞ்சு சில ஆட்களை உள்ள கொண்டு வைக்கிறாரு. அவனை உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது உங்களுக்கு என்ன இருக்கு? அதான் வசனம் சொல்லுது, நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். அப்ப வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள், அவர்கள் காக்கப்பட்டார்கள். நீ காக்கப்படணும்னா வேற வழியே இல்லை. சபை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சபையாய் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற சபையாய் இருக்கணும். மனசுல பதிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துல எந்த ஸ்தாபனமும் கிடையாது. பரலோகத்துல எந்த சபையினுடைய டினாமினேஷனும் கிடையாது. பரலோகத்தில் 2 பேர் தான் இருக்கான். ஒன்னு பரலோகத்துக்கு உள்ள, இன்னொன்னு பரலோகத்துக்கு வெளியே. பரலோகத்துக்கு உள்ள இருக்கிறவன் உண்மையும் உத்தமம் உள்ளவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று. அவ்வளவுதான். அங்க எந்த டினாமினேஷனு, எந்த இது, உனக்கு யாரு, நீ என்ன பூர்வீகம், நீ எத்தனை வருஷம் சர்ச்சு, நீ என்ன வச்சிருக்க, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, உன்னையும் கர்த்தர் பார்க்க போறது இல்ல. கர்த்தர் பார்க்க போகிறது உன் ஆத்மாவை மட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்க போறாரு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள சுத்தமானது அசுத்தமானதுன்னு ஒரு பிரிவு இருக்கு. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தால் உங்கள் நிமித்தம் அந்த சபை மாற்றப்படுமே ஒழிய, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை வச்சு அவங்கள மாற்றுவார்.
நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்றான் பிரைவேட் காலேஜில் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாதான் நல்லான்ட்டு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கிறவன் இல்லை? படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிப்பான், எங்க இருந்தாலும் படிப்பான். அதே மாதிரி தான் சொல்றேன், உங்க ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தர் கரத்துல இருக்கு. சில நேரங்களில அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்பொழுது அது ஒன்றும் தீண்டத்தகாத இடமெல்லாம் கிடையாது. சுத்தமானது அசுத்தமானது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உள்ள உட்கார்ந்து இருக்கிற நீங்க அத்தனை பேரும் சுத்தமானவங்களா? ஆராதிக்கிற அத்தனை பேர் உண்மை உள்ளவங்களா, சுத்தமானவங்களா? கர்த்தருக்கு முன்பாக தராசு வச்சா சரியாயிடுமா? நீ உங்களுடைய நீதியே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைன்னு சொல்லுது வசனம். இன்னைக்கு நம்ம யார் இன்னொருத்தர நியாயம் தீர்க்கிறதுக்கு? நான் சபைக்கு வந்தது என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறதுக்கு அல்ல. எங்கிட்ட இருக்கிற குறைகளை மாத்தி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எதுக்கு சபையில உட்காந்து குறை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? புறம் பேசுற சபை, குறை பேசுற சபை. சபையில ஆராதிக்கிற கூட்டம் குறைஞ்சிருச்சு. அந்த விளைவு என்ன ஆயிடுச்சு? உலகத்தான்லயும் அப்படி வந்துட்டான், கிறிஸ்தவன்லயும் அப்படி வந்துட்டான். நல்ல ஆவிக்குரிய பேசுறவங்க குறைவா இருக்கான், புறம் பேசுறவன் நிறைய ஆயிட்டே போறான். கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆனா ரெண்டையும் உலகத்துல சேர்த்து தான் வச்சிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருள் இல்லை, என்ன ஆவிய? இருள் பாவம், இருள் அக்கிரமம் எல்லாம் ஓகே தான். எனக்கு சமீபத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. நம்ம பூமியோடைய வட திசையில் அண்டார்டிகான்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழுக்க பனியாக இருக்கும், முழுக்க பனி. இப்போ அந்த பனி வேஸ்ட்டு, அந்த பனி வேஸ்ட்டு. சும்மா லேண்ட் அடைச்சிக்கிட்டு இருக்க எல்லா பனியும் உருகட்டும் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அத்தனை பேரும் செத்து போவோம். இந்த பூமி பேலன்ஸாக இருக்கிறதுக்கு அந்த பனி ஒரு காரணமாக இருக்கு. பனி இருக்கிறதுனால இல்ல, பனி உருகுனா சயின்டிஸ்ட் பயப்படுவாங்க. ஐயோ பனி உருகுதுங்க, வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், சில நகரங்கள் கடலுக்குள்ள என்ன செஞ்சிடும், போயிடும், காலநிலை மாறும். கர்த்தரே அதை அப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நோவா காலத்துக்கு பிறகு கிளைமேட்டை கர்த்தர் தான் உண்டாக்கினாருன்னு சொல்லி அவரே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் சில நேரங்களில் சில மனிதர்களை கொண்டு கர்த்தர் சபைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அவர்களை கொண்டு கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்க யாரு அவன் வேணாங்கிறதுக்கு? அவனை வேணாங்கிறதுக்கு நீங்க யாரு? கர்த்தர் கொண்டாந்துருக்கார் சபைக்குள்ள. அவங்ககிட்ட குறைகள் இருக்கு, இல்லைன்னு யார் சொன்னா? குறை இல்லாம யார் இருக்கா இங்க? குறை இல்லாம யார் இருக்கா? ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாரு, நான் அவரு கூட போக மாட்டேன். போகாத, என்னப்ப ஏசுநாதரே யூதாஸ் கூட 3 வருஷம் வாழ்ந்துட்டாரு, இவர் வாழ மாட்டாராமா. ஒரு குரூப் இருக்கு, எம்மா ஒரு சீஷரோட ஏசுநாதர் நடந்து போறாரு. எம்மா ஒரு சீஷர் யாரு? எருசலேம்ல தங்கிடுறான்னு சொன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி எம்மா ஊருக்கு போறான். கர்த்தர் போய் திருப்பி கொண்டாராரு. அவன் கூடவே அவர் ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பாதை மாறி போன சீஷனோடு கூட கர்த்தர் ஒரு நாள் டிராவல் பண்றாரு. இன்னைக்கு உள்ளவங்க சொல்றாங்க, நான் அவர் கூட போக மாட்டேன், நான் அவர் கூட உட்கார மாட்டேன், நான் அவர்கிட்ட கம்யூனி எடுக்க மாட்டேன். ஏன்? நீங்க சரி அவர்கிட்ட எடுக்கல, நீங்க எடுக்கிறீங்களே, எடுக்கிறவர் பரிசுத்தவானா? பூரண பரிசுத்தவானா? இவங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு, இவரை பத்தி தெரியல, அவ்வளவுதான். நான் சொல்றேன், தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, நீங்கள் பார்க்க வந்தது இயேசுவை. சபையில் அவரை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. உள்ளுக்குள்ள அசுத்தமானதும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான் பேழை. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். அவன் ஏற்றுக்கொண்டதுனால. இப்ப யோசிச்சு பாருங்க, பேழைக்குள்ள சுத்தமானது இருக்குது, அசுத்தமானது இருக்குது, கூட யார் இருக்கா? நோவாவும் இருக்கிற. நோவா கர்த்தர்கிட்ட சொல்லாமல, இந்த அசுத்தமானது கூட நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், சரி கதவை திறந்துட்டு வெளியே போயிரு. ஆண்டவர், நான் செத்து போவேனே. அப்போ உள்ள இரு, ஒன்னு இருந்தா இது கூட இரு, இல்ல வெளியே போ. இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் இப்படி சொன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் கடைசியா ஒண்ணு வாசிங்க, அதையும் நாம் சொல்லி முடிச்சிருவோம். 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனம் வாசி. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சுத்தமானது அசுத்தமானது ரெண்டும் சேர்த்துக்கோ, ஆனால் சுத்தமானதுல 7 புடின்னு சொன்னார். சுத்தமானதுல 7 புடி எல்லாம் இருக்கும்பா, ஆனா உள்ளுக்குள்ள வந்ததெல்லாம் ஜோடு ஜோடா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனம் வாசிங்க.
6:19 வாசி. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். 20வது வசனமும் வாசி. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. அப்ப இந்த ஒரு ஜோடுங்கிறது என்னது? ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடு உள்ள வந்துச்சுல, அது என்ன தெரியுமா? அது அசுத்தமானது. ஏன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 2வது வசனத்துல, சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடு. அப்போ ஒவ்வொரு ஜோடுங்கிறது குறிப்பா எதை தான் குறிக்குது? ஆனா சுத்தமானது இப்ப வேணும்னா 7 ஜோடு பிடிக்கணும். எல்லாம் வந்துடுச்சு. இப்ப இன்னும் இது 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 இதுக்கு அடுத்த கேட்டகரி. இதுக்கு அடுத்த கேட்டகரி என்னது? அசுத்தமானது இருக்கும். ஆனால் அசுத்தமானதோடு கூட சேர்த்து 7 ஜோடு சுத்தமானதையும் நீ பிடிக்கணும். அசுத்தமானது தான் இருக்கு உள்ள, ஒவ்வொரு ஜோடு தான் வந்திருக்கு. உள்ள என்ன வந்திருக்குது? ஒவ்வொரு ஜோடு அசுத்தமானது தான் இருக்கு. ஆனா அசுத்தமானது மட்டும் இல்ல, அது உள்ள உட்காந்து 7 சுத்தமானதை நீ கொண்டாடணும் உள்ள. அப்போ சபை என்பது அசுத்தமானவர்கள் வந்தாங்க, வெறும் அசுத்தமானவர்கள் மட்டும் இருக்கிற இடம் அல்ல, அவர்களை சுத்தமாய் பூரணமாய், 7னா பூரணம், சுத்தமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். சபை எப்படிப்பட்ட இடம்? சரி, அசுத்தமானது இருக்கு, வாழ்ந்துட்டு போவோம், அது கூட இருப்போம். இல்ல, சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். எதுக்கு தெரியுமா? வெளியே வந்த உடனே, நான் முடிக்கிறேன், வெளியே வந்த உடனே 8ஆம் அதிகாரம் 19-20 வாசி. பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போ இந்த சுத்தமானது எதுக்கு பிடிக்க சொன்னாருன்னா, அசுத்தமானது வரும், அதை தள்ளாத, ஏற்றுக்கொள், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சுத்தமானது பலியாக வேண்டியது, இந்த சுத்தமானது சுகந்த வாசனை நுகரப்பட வேண்டியது. இந்த சுத்தமானது இருந்தாதான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். இந்த சுத்தமானதனுடைய உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் இன்னை வரைக்கும் பூமி அழியாமல் இருக்கிறது. அவர் சுகந்த வாசனை நுகர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது சுத்தமான பலி. அந்த சுத்தமான பலி செலுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நோவா சுத்தமானதை பிடிச்சது. அப்போ பேழைக்குள்ள வர்றது எல்லாம் வரும், எதையும் தள்ளக்கூடாது, எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதனால அது அசுத்தமாவே உள்ள இருக்கணும்னு அர்த்தம் அல்ல, அதை சுத்தமாய் மாற்ற வேண்டியது பேழையினுடைய வேலை. உள்ளுக்குள்ள சுத்தமானது 7 ஜோடு இருக்கணும். இதோடைய பலிதான் சுகந்த வாசனை. இந்த சுகந்த வாசனை தான் கர்த்தரிடத்திலிருந்து உடன்படிக்கை. அதுதான் உங்கள் அழிவை காப்பாற்றும். ஆண்டவர் சொன்னார்ல, 10 நீதிமானின் நிமித்தம் நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. சுத்தமான உள்ளுக்குள் இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நிமித்தம் இந்த பேழை அழிக்கப்படுவதில்லை. இதுதான் கர்த்தர் சொல்றது. இன்னைக்கு சுத்தமா, அது இப்ப இவ்வளவு நேரம் கேட்டோன்னே அப்ப அசுத்தமானது அப்படியே இருக்கணுமா? இல்ல, அதை சுத்தமா மாத்திர வேலை நம்மளுது. ஆனா அசுத்தமானதை தள்ளக்கூடாது, அதை சுத்தமா மாத்தணும். சபை சொல்லி கொடுக்கணும். சபை என்பது தன்னிடத்தில் வந்தவர்களை வெளியே தள்ளுவதல்ல, தன்னிடத்தில் வந்தவர்களை கர்த்தருக்கேற்ற மாதிரி மாற்றுவது. எஸ்தரை கொண்டு வந்தா இது இது லாக்கிப்படாது, அப்படி அல்ல, ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது. கர்த்தர் உங்க கையில ஒரு களிமண்ணை கொடுத்துருக்கிறாருன்னா அதை ராஜாவுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுவது. இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமா இருக்குதுன்னா, ஒண்ணு அசுத்தமானதை வெளியே தள்ளுது, தேவையில்ல வெளியே போ, இது நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இன்னொன்னு இருக்கிறத சுத்தமா மாத்துறது இல்லை. ஒண்ணு அப்படியே அசுத்தத்தோடைய அப்படியே இருக்கட்டுங்க, ஜாலியா இருக்கு. கர்த்தர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், கிருபை உள்ளவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்காக சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகணுமே ஒழிய அசுத்தமானவன் அப்படியே அசுத்தமா ஜாலியா போட்டுன்னு அர்த்தம் இல்லை, அது அழிவு. கர்த்தர் சொல்றாரு, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் வந்தவன் அதே அசுத்தமாய் இருக்கணும்னு அர்த்தம் அல்ல, அவன் சுத்தமாய் மாற வேண்டும். பேழைக்குள்ள என்ன இருக்கணும்? சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். அதையும் நோவா தான் செய்யும். இப்போ என்ன இருக்குது? சுத்தமானது இருக்குது, அசுத்தமானது இருக்குது. ஆனா சுத்தமானது அசுத்தமானது கூட என்ன செய்யாது? டிஃபரெண்டா இருக்கு. இது வேறு, அது வேறு. அதனால திருப்பியும் சொல்றேன், பெருத்து தள்ளுவதல்ல, எல்லாம் ஒரே பேழைக்குள்ள தான் இருக்கும். ஆனா இது பலிக்கு உகந்தது. கொஞ்சம் ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவை போல பரிசுத்தர் யாராவது இருக்காங்களா? இல்ல.
ஆனா இயேசுநாதர் என்னைக்காவது பாவியை வெறுத்திருக்காரா? பாவத்தை மட்டும்தான் வெறுத்தார். பாவியை என்ன செய்யல? வெறுக்கவே இல்லை. அதே நேரத்தில் இந்த பாவியை பரிசுத்தவானா மாத்துறது இயேசுடைய வேலை. பாவி கூட இருப்பாரு, வெறுக்க மாட்டாரு, நேசிப்பாரு. அதனால பாவி பாவியாவே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவனை என்னவா மாத்தணும்? ஒரு நாள் இந்த 12 பேரும் அப்போஸ்தலராய் மாறுவார். ஒரு நாள் அவர்களுடைய உபதேசம் உலகத்தை காப்பாற்றக்கூடியதாய் மாறும். இவங்க வேறு பிரிச்சாங்க, இயேசுகிட்ட வந்துட்டாங்க. பலதரப்பட்டவன் உள்ள இருக்கான். காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான், மறுதளிக்கிறவன் இருக்கிறான், விட்டுட்டு ஓடுறவன் இருக்கான், மார்புல சாஞ்சிக்கிறவன் இருக்கான், எல்லாரும் இருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கர்த்தர் அங்க பாகுபாடே கிடையாது. அவனுக்கு முக்கியம், இவன் முக்கியம், அதெல்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அப்படியே இருப்பதும் தேவ திட்டம் அல்ல. அவர்களை சுத்தமாய் மாற்றுவது தேவனுடைய திட்டம். அப்ப சபை என்ன இடம்? சுத்தமாய் மாத்துகிற இடம். சபை என்ன செய்யணும்? சுத்தமாய் மாத்துகிற இடம். இன்னைக்கு சபை இந்த 3வது இடத்தை செய்வதிலே தவறி கொண்டிருக்கிறது. சபை சுத்தமாய் மாத்துறது வர்றாங்க, அப்படியே போறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் வந்து சாகாம இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தப்பு. அதே மாதிரி தான் சர்ச்சு உட்காந்துருக்கு. இன்னைக்கு சர்ச்சு ஒன்று அசுத்தமானவனை வெளியே தள்ளிடுது, இல்லையா அசுத்தமானவன் அசுத்தமானவனவே இருக்கான். அப்படியே அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சர்ச்சில் உபதேசத்துல அவனை எந்த இருதயத்தை அது குத்தலை, அவனை எதுவும் மாத்தலை, ஒன்றும் செய்யல. ஆனா ஜாலியா வந்துட்டு போறான் சர்ச்சுக்கு. ஆனா முன்னாடி சபை அப்படி இருக்காது. இன்னைக்கும் நிறைய சபை அப்படி இருக்கு. உள்ளே போவாங்க, ஆவியில நிறைவாங்க, நல்ல கர்த்தரை ஆராதிப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே விதையாய் மாறும். அவர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். அடுத்த வாரம் வரைக்கும் அந்த வார்த்தை அவரிடத்துல பேசும். அவங்க வாழ்க்கையை மாத்தம். இன்னைக்கு அசுத்தம் உள்ளவன் அப்படி அசுத்தமாவே இருக்கான். வேதம் சொல்லுது, சபை என்பது சுத்தமானதை பிடிக்கிற இடம். 7 ஜோடு சுத்தமானதை பிடி. ஏன்னா அந்த சுத்தமானதுடைய பலியில தான் தேவன் சுகந்த வாசனையை நுகர்வார். அந்த சுகந்த வாசனையை நுகர்ந்தாதான் கர்த்தர் உன்னோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? சபை முதலாவதாக எவ்வளோ பேர் பேழைக்குள்ள இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனா அந்த சிலராகிய 8 பேர் கர்த்தரால் சாட்சி பெற்றவர்கள். கர்த்தரால் சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் தேவ புத்திரர். மனுஷகுமாரத்தோடு தன்னை கலத்துக் கொள்ளாதவர்கள், உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாதவர்கள். முழு உலகமும் சபையும் பெரிய பெரிய சபைகள் எல்லாம் தன்னை உலகத்தோடு கூட இணைத்துக் கொண்டு பலவான்களாகி பேர் பெற்றவர்களாகி பெரிய சர்ச்சு, பெரிய ஊழியக்காரரு, பெரிய கூட்டம், பேர் பெற்றவர்கள். அந்த ஏரியாவிலே அதான் பெரிய சர்ச்சு, அங்க இருக்கிறதுலயே அவர் தான் பெரிய ஊழியக்காரரு. ஆனால் அதே ஊருக்குள்ள சிலராகிய 8 பேர் இருந்தார்கள். அவன் அதே உள்ள மூலையில சத்தியத்தை பேசிக்கிட்டு ஒரு சபை இருக்கு. அவன் எதோடையும் கலக்க மாட்டான், யார் கூடயும் கலக்க மாட்டான். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, தப்புன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல அந்த சர்ச்சை இருக்காது, அந்த ஊழியக்காரன் இருக்க மாட்டான். ஒருவேளை அவனை இவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நோவா சொன்ன மாதிரி நோவாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன் சும்மா தேவையில்லாத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் என்னமோ நீதியை பேசுறான், நம்ம பண்ணி அங்கெல்லாம் நீதியை பேசலையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியும் பேசுற, அநீதியும் உங்ககிட்ட இருக்கு. நீ தேவபுத்திரனாவும் இருக்கிற, மனுஷகுமாரத்தையும் இருக்கு. உன்னோட என் ஆவி போராடாதுன்றார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய சபைகளோடு கூட ஆவியோடு போராடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிறார். அசுத்தமானதை உன்னை விட்டு விலக்கு, தீட்டுள்ளதை உன்னை விட்டு விலக்கு. உன் பாளையத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார். அவர் சுத்தம் உள்ளவர், அவர் எரிச்சலின் தேவன். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ அந்த குறையை நீக்கு. இல்லாத பட்சத்தில் நான் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். இல்லாத பட்சத்தில் என் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வரும். இல்லாத பட்சத்தில் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் சபைக்கு சொல்றது. உடனே சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் கிருபை,
கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டார். அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, மனம் திரும்பு, இல்லாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், உன்னை கட்டில் கிடையாக்குவேன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றது, சபையை பார்த்து சொல்றது. உன் பிள்ளைகளை கொல்லுவேன். நீ நினைக்கிற பழைய ஏற்பாடுன்னு, புதிய ஏற்பாட்டில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அன்பு மறைஞ்சிருந்துச்சு, பிரமாணம் வெளியே தெரிஞ்சிச்சு. புதிய ஏற்பாட்டில் அன்பு வெளியே தெரியுது, பிரமாணம் மறைஞ்சிருக்குது. அதனால அவர் மாறிட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் அன்னைக்கும் அன்புள்ளவர் தான், இன்னைக்கும் அன்புள்ளவர் தான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை விளக்கு, அதனால உனக்கு ஆதாயம் இருக்கு, உனக்கு பேர் கிடைக்கலாம், உனக்கு பணம் கிடைக்கலாம், உலகத்தை ஃபாலோ பண்றதை நீ பண்ணாத, உனக்கு நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய். ஒருவேளை நீ நினைக்கக்கூடியதான பேர், நீ நினைக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன், நீ நினைக்கக்கூடிய வருமானம் வராம இருக்கும், ஆனால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இங்கே உனக்கு போதுமானதை தருவேன், அங்கே போதும் போதும் என்கிற அளவுக்கு தருவேன். உனக்கு இங்க போதும் போதுங்கிற அளவுக்கு வேணும்னு விரும்புற, ஆனா அங்க அது கிடைக்காது, அது அங்க கிடைக்காது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவனை, இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உன் பாளையத்துக்குள் உண்டானதை விளக்கு. இரண்டாவது, யாரையும் அசுத்தம் என்று எண்ணாதே. இங்கே குறை உள்ளவர்கள் யாரும் இல்லை, பலவீனமானவர்கள் உண்டு. பலவீனமானவர்களை பலப்படுத்தணும், நசல் கொண்டதை குணமாக்கணும், காயம்பட்டதை கட்டுண்ட நீங்க அதை கட்டணும், நசல் கொண்டதை சாகடிக்க கூடாது. ஒருத்தன் பலவீனமானா இருந்தானா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருந்தா பலப்படுத்தணும். அவன் குறைய சொல்லி, பாவத்தை சொல்லி, அவங்களுடைய பலகீனத்தை சொல்லி சபையை விட்டு விரட்டக்கூடாது. அவனை திருத்தணும், மாத்தணும். இன்னைக்கு நான் அவங்களோட இருக்க மாட்டேன், இவங்களோட இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு. கடைசியா, சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும். உன்னுடைய துதியத்தான் கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர போறார். அந்த 7 ஜோடு நீங்களா தான் இருக்கணும். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, அந்த சிலராகிய 8 பேர்ல எங்க சபை இருக்கணும். அந்த சிலராகிய 8 பேர்ல நான் இருக்கணும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கவே கூடாது. திரள் கூட்டம் வெளியே இருந்துச்சு, பெருசு பெருசா இருந்துச்சு, ஆனா அதுக்கு பேரு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். உள்ள இருந்தது கொஞ்சம் சொற்பம் 8, ஆனா அதுக்கு பேரு காக்கப்பட்டவர்கள், தேவனால் காக்கப்பட்டவர்கள். ஒப்பு கொடுப்போமா? உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்திருந்து, இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருந்து, நான் அந்த சிலராகிய 8 பேர்ல நான் என் சபை இருக்கணும் விரும்பினா, கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் அந்த சிலராகிய 8 பேர்ல தான்ப்பா இருக்கணும். நீங்க சொன்னபடியெல்லாம் நான் செய்யறேன் ஆண்டவர். கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்ன்ற இடத்துல நான் இல்லாதபடி சிலராகிய 8 பேர்ல நான் இருக்கணும் அப்பா. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள், நீர் வரும்பொழுது உம்முடைய பேழைக்குள்ளாக, வருகைக்குள்ளாக மீட்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே காணப்படக்கதற்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த உலகமோ, உலகத்துக்கு உண்டானவைகளோ, மனுஷ குமாரத்திகளோ, சௌந்தரியமோ அவர்களை இழுத்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.